பார்த்து விசுவாசிக்கிறவனை காட்டிலும் அவனை பாக்கியவான்னு சொல்லல. யார பாக்கியவான்னு சொன்னார்னா, காணாமல் விசுவாசிக்கிறவர்களை என்னவென்று சொன்னார் என்றால் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஒருவேளை இந்த காரியம் உங்க மனசுக்குள்ள பல நாட்கள் டிப்ரெஸ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ற காரியமா இருக்கும். யார் யாரோ சொல்றாங்கன்னு அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்தாரு, சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு இருந்துச்சு, தூதர்களை பார்த்தேன், என்னை நான் ஆண்டவரை இவ்வளவு தேடுறேன்ல, இவ்வளவு வாஞ்சிக்கிறேன்ல, உண்மையா நடக்கிறேன்ல, ஒரு முறை எனக்கு கூட வரலையே, ஏன் நான் ஆண்டவரோட இல்லையோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லையோ அப்படின்னு கேள்வியோட விசுவாச தடுமாற்றத்தில் இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆவியானவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஆனா இன்னைக்கு எப்படி சொசைட்டி அப்படின்னா, அதுவும் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படின்னா, பார்த்தவர்களை சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் இருக்கிற ஆளுங்களை நாம என்னன்னு சொல்றோம், ஐயோ பாக்கியவான்கள், ஐயோ இவங்க ஆண்டவரோட நெருங்கி நடந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு காட்சி கொடுத்து இவங்க ரொம்ப பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, பார்த்து விசுவாசிக்கிற ஆளெல்லாம் ரொம்ப வீக், அதனால தான் காமிச்சாரு. தோமா ஸ்ட்ராங்கா இருந்தனால தன்னை வெளிப்படுத்தல, வீக்கா இருந்ததுனால. ஆனா ஆவியானவர் சொல்ற, மக்களே உனக்கு நான் காண்பிக்காமலேயே விசுவாசிக்கும்படியான ஒரு இருதயம் உனக்கு இருக்கிறதுனால நீ பாக்கியவான். ஏன் அதை பிரசங்கிக்கிறேன் தெரியுமா? அந்த கடைசி நாட்கள்ல நல்லா விசுவாசத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒன்னைய கொஞ்சம் அப்படி அசைச்சு பார்க்கறது என்ன தெரியுமா? இந்த காரியம் தான். போய் டிவியை திறந்தீங்கன்னாலும் போதும், இல்லை யூடியூபை திறந்தீங்கனாலும் பார்த்தும் இயேசுவை தரிசித்த வாலிபர், இயேசுவோடு உறவாடி கொண்டிருந்த வாலிபர், அதை பார்த்த உடனே உள்ள கதங்குது. 20 வருஷமா இயேசுங்க, ஒரு நாள் கூட என்ன செய்யல அந்த மனுஷன். அதை பார்த்த உடனே உங்களுக்கு இல்லை என்ன கேள்வி வரும்னா, நான் உண்மையிலேயே ஆண்டவர் என்னை என்ன செய்யறாரா, நேசிக்கிறாரா, உண்மையிலேயே என்னை என் கூட நடக்கிறாரா? ஏன் இவங்களுக்கெல்லாம் காமிக்கிற, நமக்கு காமிக்க, இது நல்லதுதான் அவங்களுக்கு. ஆனா இத பிசாசு தந்திரமா உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறான். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மக்களே உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் பெருசு.